கத்தி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறனால, அந்த பிளட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறனால அதை நிப்பாட்டிட்டாங்க. ஏதாச்சும் செலிபிரிட்டிஸ் வந்து உனக்கு மெசேஜ் தனியாக பண்ணி பாராட்டின மாதிரியான தருணங்கள் எதுவும் இருந்திருக்காங்க? பிரகாஷ் ராஜ் சாரே சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து சசிகுமார் சார்கிட்ட போய் பேசுனேன் நானே, எந்த ஒரு பாப்புல. வணக்கம் முத்துப்பாண்டி. வணக்கம். ஏன்னா உன்னை விஸ்வா அப்படின்னு சொல்றதை காட்டிலும் அந்த முத்துப்பாண்டி ரீல்ஸ் பண்ணதுல தான் நீ ரொம்ப ஃபேமஸ் ஆன. இன்னொரு முத்துப்பாண்டி ரீல்ஸ் அப்படின்னு சொன்னா நீ தான் அப்படியே அக்யூரேட்டா நான் ஒத்துக்குற. அதனால நான் அதையே சொல்லி உன்னை வெல்கம் பண்ணலான் இருக்கேன். வெல்கம் டு ஹூ ஆம் ஐ ஷோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உனக்கு சினிமா மேல ஆசை, பட் சினிமாக்குள்ள போகணுன்றதுக்காக தான் அதெல்லாம் ட்ரை பண்ற அப்படின்றப்ப அதுக்கு இன்ஸ்டாகிராம் தான் கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும், அதில் ரீல்ஸ் பண்ணி போடுவோம் அப்படின்ற ஐடியா உனக்கு எப்போல இருந்துச்சு? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் வீடியோ போட ஆரம்பிச்சேன். காமெடி வீடியோ மட்டும்தான் போட்டேன். இப்போ வடிவேல் சார் வீடியோ இந்த மாதிரி காமெடி வீடியோ மட்டும்தான் போட்டேன். அப்புறம் வந்து ஓன் வாய்ஸில் இந்த மாதிரி வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன இன்சிடென்ட்லாம் போட்டேன். வியூஸு ஓரளவு போச்சு. அப்புறம் எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, எங்களுக்கே தெரியாமல் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சார். வீடியோ போடும்போது அப்புறம் சொல்கிறாரு கொஞ்ச நாள் கழிச்சு, இந்த மாதிரி வியூஸ் போகுதுரா, ஒரு 2K 3K போகுது அப்படின்னோடனே, நான் யூடியூப்பில் அவ்வளோ போகாது, ஒரு 500 இந்த மாதிரி தான் போகும். சரி இன்ஸ்டாவில் நிறையா போகுதே, இன்ஸ்டாலே போடுவோம்னு அப்புறம் தான் வீடியோ இன்ஸ்டாவில் போட ஆரம்பித்தோம். ஒரு வீடியோ போட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வந்து வட சென்னை படத்தில் வந்து ஒரு வீடியோ போட ஆரம்பித்தோம். சரி கேட்குறானே, நம்மளும் காம்பினேஷன் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம்டா. அப்புறம் தான் தெரியுது மொத்தமே செட்டிங். அது வந்து ஒரு நல்ல வியூஸ் போச்சு, ஒரு 2K 3K போச்சு. உடனே சந்தோஷமாயி சரி இனிமேல் இன்ஸ்டாலே வீடியோ போடுவோம் அப்படின்னு எப்படின்னா மாசான வீடியோ எடுத்து போட ஆரம்பித்தோம். காமெடியே வேணாம், எங்கள் அப்பா இருந்தார், இனிமேட்டு ஹீரோ மாதிரி மாசா போடுனாரு. சரி மாசா எடுத்து போடும்போது அதுவும் நல்லா போச்சு. அப்படியே படிப்படியாக போகும்போதே முத்துப்பாண்டி சீன், அந்த இப்போ கூட கில்லி ரீரிலீஸ் சொல்லிச்சுல, அப்போ வந்து எங்கள் அப்பா சொன்னார், டே முத்துப்பாண்டி சீன் பண்ணுறா அப்படின்னாரு. ரொம்ப சோகமாக இருக்கீங்க, புரியுது, என்ன செய்ய சொன்னேன் கேட்கலையே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்ல நான் தனலட்சுமி எவ்வளவு நேசிக்கிறேன்னு. சரி அதை கட்டெடுத்து சும்மா யதார்த்தமா, அது வந்து ஓவர எஃபெக்டே போடல, சும்மா யதார்த்தமா போட்டோம். அந்த வீடியோ பார்த்தா 25 மில்லியன் வியூஸ் போச்சு. சரி அப்போ நல்லா ஃபாலோவர்ஸ் ஏறிச்சு, வியூஸ் ஏறிச்சா, அப்படியே வீடியோவாக போட்டு இப்போ கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் அதிகமாகிடுச்சு. அந்த மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைமில் இந்த வீடியோ போட்டால் அது கரெக்டாக ட்ரெண்ட் ஆகும் அப்படின்ற பேசிக் அந்த பிளான் பண்ணுவீங்களா? அது அப்பா தான் எல்லாமே சொல்லுவார். சரி இப்போ இன்ஸ்டாலே சில இன்சிடென்ட்லாம் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போகும். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோ போடுவாங்க. இப்போ பாட்டே ரிலீஸ் ஆகுது, நிறைய பேர் இந்த மாதிரி போடுறாங்களா, அந்த மாதிரி தான். ஆனால் நாங்கள் இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்குன்னு போகிறது இல்லை. அப்பா சொல்றதா சில நேரம் பழைய படம் வேணா சொல்லுவாரு. சரி பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், பழைய படத்துல இருந்து மோஸ்ட்லி பழைய படம் தான் சொல்லுவாரு ஃபேஸ்புக்கில் போகிறதுக்கு. அதனால அந்த மாதிரி சொல்லுவார், இந்த மாதிரி இந்த வீடியோ பண்ணு, எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் சார் மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி எடுத்து போடுவோம் ஃபேஸ்புக்கில். இப்போ உனக்கு ஃபேஸ்புக்லேயும் அக்கௌண்ட் இருக்கும், யூடியூபு ப்ளஸ் இன்ஸ்டாகிராம், 3 இதுலேயுமே ஃபாலோவர்ஸ் உனக்கு அதிகமாக தேடி வராங்க, வீடியோஸ் வந்து அதிகமாக போகிற இடம் அப்படின்னா அது எது? அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் தான். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் தான், யூடியூப்பை காட்டிலும். ஆமாம் யூடியூப்பை காட்டிலும். பட் அதில் இன்கம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்துச்சு, ஒரு மாதம் வந்து 15,000 இந்த மாதிரி வந்துச்சு. அது வந்து என்னாச்சுன்னா, நாங்கள் வந்து இந்த கத்தி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறனால, அந்த பிளட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறனால அதை நிப்பாட்டிட்டாங்க. ஒரு 4 மாதம் வந்துச்சு, அப்படியே நின்றுச்சு. அது யூடியூப்பில் பெருசாக இருந்தாலும் வரதில்லை. யூடியூப்பில் வியூஸ் ஒரு 2K 3K அதுக்கு மேலே போனதும் இல்லை. அப்புறம் இன்ஸ்டாவில் வந்து நல்லா போகுது. இன்ஸ்டாவில் வந்து ப்ரமோஷன்ஸில் தான் அமௌண்ட் வரும், தனியாக வராது. இன்ஸ்டா ப்ரொமோஷன் பண்ணால் மட்டும்தான் அமௌண்ட்டு. இன்னும் ப்ரொமோஷன்ஸ்லாம் வருது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கேமு இதை பற்றிலாம் பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். நாங்கள் போய் பார்த்து எது எங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அது பீப்புள்ஸ்க்கு வந்து மக்களை ஏமாத்தாத ஒரு விளம்பரமாக இருந்தால் பண்ணுறேன். இந்த ஒரு ஜேர்னி போயிட்டு இருக்கிறப்ப முத்துப்பாண்டி ரீல்ஸ் அது வந்து சரியான பீக்கில் போன ஒரு ரீல்ஸ். ஆமாம் ஆமாம். அந்த ரீல்ஸ் வந்து நீ எதிர்பார்த்தது கூட இல்லை அப்படின்னு சொல்லி. பட் அதில் வந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணாங்க. ஏதாச்சும் செலிபிரிட்டிஸ் வந்து உனக்கு மெசேஜ் தனியாக பண்ணி பாராட்டின மாதிரியான தருணங்கள் எதுவும் இருந்திருக்காங்க? பிரகாஷ் ராஜ் சாரே சொல்லியிருக்காரு, லைக்லாம் போட்டிருக்காரு. அப்புறம் வந்து தங்கதுரை என்ன இருக்காங்களே, அவங்களாம் லைக் நிறைய பேர் போடுவாங்க. லைக்கு நிறைய பேர் மெசேஜும் பண்ணுவாங்க, தம்பி நல்லா பண்ணுறப்பா, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஏதாச்சும் சினிமாவில் சான்ஸ் இருந்தால் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா பேர் பார்க்குற சின்ன பசங்க கூட நீ முத்துப்பாண்டியை நினைங்களா அப்படின்னுவாங்க. அதனால் ஏரியாவில் எல்லா பேருக்கும் தெரியும் வீடியோ போடுறது. நீங்க ஓட்ட பிச்சையில தான் என் உசுறு பொழைச்சு கிடக்குன்னா அந்த உசுறு பீக்கச்சமான வேணாம். ஏரியா சின்ன பசங்களா இருக்காங்களா, அவங்களே இப்படி வீடியோ போடுறதுக்கு அவங்க வீட்லேயே சொல்லுவாங்க, டே இவன் தான் கூப்பிட்றேன், போயிட்டு வாடா வீடியோ எடுத்துருவாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்லையும் சார் எல்லாமே நீ சொல்லுவாங்க, நீ வீடியோ தரமாக போடுற, படிக்கவும் சரி நல்லா பண்ணுறடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லா பேரும் சப்போர்ட் எனக்கு. முத்துப்பாண்டி ரீல்ஸ் வந்து
நல்லா போச்சு. நான் எதிர்பார்க்கல அவ்வளோ போகும்னு. சும்மா யதார்த்தமாக போட்டோம் அதெல்லாம். எப்படின்னா அது எஃபெக்ட்டும் போடல, சும்மா யதார்த்தமாக போட்டோம். வீடியோ எடுத்து 2 ரீல்ஸ் போட்டிருக்கேன் முத்துப்பாண்டிலே. ஒன்று வந்து ஆய்ச்சலும் அந்த வீடியோ, அப்புறம் வந்து மூஞ்சி கழுவிட்டு குத்த வருவாங்க மூஞ்சி, அது அந்த நல்லா போச்சு. எல்லாமே 2மே நல்லா போச்சு. எங்கள் அப்பா சொன்னது தான் எல்லாமே. பட் அந்த மூஞ்சி கழுவிட்டு குத்த வரும்போது நீ பண்ண எக்ஸ்பிரஷன் தான் நிறைய அளவுல ட்ரெண்ட் ஆச்சு. ஆமாம் ஆமாம், அதான் யதார்த்தமாக போட்டது. அது ஒவ்வொரு எஃபெக்டே கொடுக்கல, சும்மா நார்மலாக போட்டோம். இப்போ அந்த அந்த ரீல்ஸ் ஒவ்வொரு ரீல்ஸும் பார்க்கும்போது அதில் வந்து ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணுறீங்க. அந்த படத்தில் என்ன காஸ்டியூம் போட்டிருப்பாங்களோ அது கிட்டத்தட்ட ரீல்ஸ்லேயே மேட்ச் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மெனக்கடல் பண்ணுறீங்க. ஆமாம் ஆமாம். அந்த மெனக்கடல் வந்து அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் எங்கேருந்து அரேஞ்ச் பண்ணுறீங்க? அதுக்கெல்லாம் யார் ஹெல்ப் பண்ணுறா? எல்லா காஸ்டியூமே வீட்டில் தான் இருக்கும். ஓகே, தேடினா கிடச்சிரும். இப்போ இல்லைனா கூட அதை எங்கள் அப்பா செய்வார். இந்த மாதிரி மன்சூர் அலிகான் சார் சீனில் இந்த இது இருக்கும்ல புல்லட்டு, அதெல்லாம் எங்கள் அப்பா தான் செஞ்சார். புரியல? அவங்க கொடுப்பாங்க, வாங்குறதுக்கு நீ இருக்க மாட்டேன். இந்த பிவிசி பைப்பெல்லாம் கட் பண்ணி அதை ஒட்டி பெயிண்ட் அடிச்சு நைட்டு 12 மணி வரை உட்காந்து பெயிண்ட் அடிச்சு காலைல போய் திருப்பரம்ன்றம் சோமபுரம் மலை இருக்கும், அங்கே போய் வீடியோ எடுத்தோம். அதெல்லாம் எல்லாமே எங்கள் அப்பா தான். காஸ்டியூம் எல்லாமே எங்கள் அப்பா தான் செய்வார்ல. வீட்டில் இருக்க எங்கள் தாத்தா இந்த நாயகன் சீன்லாம் அந்த சட்டை, இந்த கண்ணாடி, அந்த வேஷ்டி, இந்த செயின்லாம் இருக்கும்ல, எல்லாமே எங்கள் தாத்தா தான். எங்கள் தாத்தா அது அப்படியே எடுத்து நான் போட்டுக்குவேன். வீட்டில் எது கிடக்குதோ அதை எடுத்து போட்டுக்குவேன். என்னோட பேர் தெரியுமா உனக்கு? தெரியாது. உன் பேர் தான் எனக்கும். ஒரு வீடியோ பண்ணுறோம்னா இப்போ இந்த வீடியோக்கு உண்டான காஸ்டியூம் எங்கள் அப்பா தேடுவார். உட்காந்து சரி, தேடுவார், இல்லைனா ஃபோன் அடிப்பார் யார்ட்டையாவது, இந்த காஸ்டியூம் ஒன்று இருக்கா, எனக்கு வேணும், இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லுவார். இல்லைனா வீட்டிலே மோஸ்ட்லி எல்லாமே கிடச்சோம். அந்த மாதிரி தான் காஸ்டியூம்லாம் எடுத்து செட்டப் பண்ணி வீடியோ போடுறது. அதுக்கான மெனக்கடலை அப்பா தனியாக உட்காந்து வேற பார்க்குறாரு. ஆமாம். இப்போ இந்த ஸ்கூல் டைம் அப்படின்றப்ப எப்போ இந்த ரீல்ஸ்க்குன்னு ஒரு டைம் ஒதுக்குறீங்க? இப்போ ரீல்ஸ்க்குன்னு டைம் ஒதுக்கி, ஏன்னா ஸ்கூல் டைமில் அதில் படிப்பில் வேற கவனம் பண்ணுறேன், அதுவும் படிப்பு வேற நல்லா படிக்கிற அப்படின்னு சொல்கிறப்ப எப்போ இதில் ஃபோக்கஸ்டாக இந்த ரீல்ஸையும் விட்டுறக்கூடாது, அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும் அப்படின்னா எந்த டைம் ஒதுக்கிருக்கீங்க? அப்படி சனி ஞாயிறு கண்டிப்பாக வீடியோ எடுத்துரும். ஒரு 6லேருந்து 7 வீடியோ எடுப்போம் சனி ஞாயிறு. சனிக்கிழமை ஒரு 4, ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4, இந்த மாதிரி எடுப்போம். அதுவும் இல்லாமல் சனி ஞாயிறு தான் எல்லா பேரும் வருவாங்க வீடியோ எடுக்க. இப்போ நார்மல் டேஸில் லீவ் போட்டு வீடியோ பண்ண முடியாது. கரெக்ட் தான். ஜெமினி ஜெமினி என்ன ஜெமினி ஜெமினி எதுவும் டைம் வச்சிருக்கீங்களா? அந்த டயத்துக்குள்ளே வீடியோ வரணும், அதாவது இந்த டைம் ஒன்று கொடுத்துட்டோம் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னா இந்த டயத்துக்குள்ளேயே வீடியோ அடுத்தடுத்த நாளில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு எதுவும் டைம் இருக்கா? ஒன்று காலையில் 8:30 இல்லைன்னா சாயங்காலம் 6 மணிக்கு, இந்த 2 டயத்தில் போடுவோம். காலைல போட்டால் கொஞ்சம் வியூஸ் அதிகமாக போகும். சாட்டர்டே சண்டேலாம் காலைல போட்டால் கொஞ்சம் வியூஸ் நல்லா போகும். ஓகே. இப்போ மித்த டேஸ்லாம் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் சாயங்காலம் 6 மணிக்கு போட்டால் வியூஸ் நல்லா போகும். ஒரு வாரத்துக்கு மினிமம் ஒரு 5லேருந்து 6 வீடியோ. 5லேருந்து 6. ஆமாம். பட் அது எதுவும் ரீல்ஸை பாதிக்காதா? இப்போ ஒரு வீடியோவோட இப்போ அடுத்தடுத்து போடுறனால இப்போ ஒரு வீடியோக்கு போகிற வியூஸை ஸ்டாப் பண்ணிடாதா? இல்லை அது போகிறது போய் இப்போ திடீர்னு நம்ம 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அது இப்போ ரீச் ஆகிட்டு இருக்கும். போகிறது போயிட்டு தான் இருக்கும். நம்ம போடுற கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு தான். கண்டென்ட் தான் முக்கியம் வீடியோ போடுறதுக்கு. நீங்கள் எப்போ நான் 1 மாதத்துக்கு போட்ட முன்னாடி வீடியோலாம் இன்னும் ஏறிக்கிட்டா இருக்குது வியூஸ். சரி, இப்போ நாங்கள் வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். சசிகுமார் சாரோட படத்தில் நடிச்சிட்டு இருக்கீங்க, அது ஒரு வெப் சீரிஸ், அதில் ஒரு நல்ல ரோல் இருக்கு அப்படின்லாம் தகவல் வந்துட்டு இருந்துச்சு. அது எப்படி கிடைச்சிச்சு அந்த சான்ஸு? அது வந்து விஜய் டிவி ஆங்கர் ரஞ்சினி மேடம் அவங்க தான் அந்த சான்ஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கு தேங்க்யூ சொல்ல விரும்பிக்கிறேன். அவங்க தான் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம், நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு டேக் இருக்குது, இந்த மாதிரி வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு சீன் கொடுத்தாங்க. அதை வீடியோ எடுத்து அனுப்புனேன். சரி, நான் உங்களை ஃபோன் அடிச்சு கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜீவகாருண்ய கட்சின்னா என்ன தம்பி அர்த்தம்? அதாவது உயிர்களை கொலை செய்யக்கூடாது. ராத்திரில மூட்டை பூச்சி கடிச்சா என்னப்பா செய்றீங்க? அப்புறம் கூப்பிட்டாங்க வதந்தி 2 வெப் சீரிஸ். அது வந்து வதந்தி 2. ஆமாம், சசிகுமார் சார். அது நடித்தேன். எனக்குன்னு ஒரு 5 நாள் ஷூட்டிங் போச்சு. அது பண்ணா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே. அது நல்ல சீன். எனக்கு வந்து நல்ல டைலாக்ஸு, நல்ல சீன்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து சசிகுமார் சார்கிட்ட போய் பேசினேன் நானே. எந்த ஊர் அப்படின்றாரு. சார் மதுரை. சார் மதுரையா? நம்ம ஊரா அப்படின்றாரு. எந்த ஏரியா? அந்த மாதிரி ஏரியாலாம் சொன்னேன். வீடியோ எல்லாம் போடுறப்பா, எல்லாம் போடுன்னு நல்லா கண்டென்ட் போடு அப்படின்னு சொன்னார். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இப்போ சாரே பார்க்குறாரு அப்படின்றப்ப இப்போ சார் கூட உங்களுக்கு சேர்ந்த மாதிரி சீனா இல்லை தனிப்பட்ட சீன்ஸ்? அவர் வந்து என் கூட நடிக்க மாட்டார், ஆனால் சீனில் இருப்பார். நான் போன அப்புறம் அவர் வந்துடுவார், ஆனால் எனக்கு வேற ஆள் கூட சீன். அந்த படம் வந்தால் அந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உன்னோட இது
நிறைய பேர்னால நோட்டீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கா? இருக்கு. இன்ஸ்டால போடுற அவங்களே பார்ப்பாங்க, இன்ஸ்டா ஃபேன்ஸ்லாம் பார்ப்பாங்க கண்டிப்பா. இப்போ இன்ஸ்டால அப்படின்னு வீடியோ போடும்போது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய பேர் வந்து நானே பார்த்தேன் கமெண்ட்லாம், படிடா படிப்பு முக்கியம் அப்படிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதை நீ எப்படி ஏத்துக்கிற? நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, படிடா கெட்ட வார்த்தையில கூட வச்சிருக்காங்க. ஆனா எனக்காண்டி என்னோட ஃபாலோவர்ஸ் உள்ள சண்டை போடுவாங்க, எதுக்கடா அந்த பையனை வையிற, நல்லா வீடியோ போறான திறமை இருக்கு, எதுக்கடா வையிறன்னு சொல்லுவாங்க. நான் ஸ்கூல்ல 3rd மார்க்கு 452 எடுத்துருக்கேன் 10th. அதனால அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி அதுக்குள்ள நிறைய பேர் எனக்கு அந்த கமெண்ட் போட்டவங்களே சூப்பரா தம்பி இந்த மாதிரி நல்ல மார்க் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி சொல்றாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செய்யுது, ஆனா அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடணும். எங்க அப்பா சொல்லுவாரு, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதாண்டா நீ முன்னேற முடியும், அதெல்லாம் போட்ட கமெண்ட்ல வைவாங்கப்பா அப்படின்னு. உர்ரா வையட்டும்டா, வஞ்சாண்டா உனக்கு நல்லா வியூஸ் போகும், அப்பதான்டா நீ கொஞ்சம் பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நெகட்டிவ் கமெண்ட்லாம் பெரிய அளவா எதுவும் எடுத்துக்கிறதில்ல. இப்போ அந்த கமெண்ட்ஸ் நீ படிச்சு பார்த்து உனக்கு கஷ்டமாலாம் இருந்திருக்கா? நிறைய விஷயங்கள் இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டும் போது ஏன்னா நம்ம என்னடா தப்பு பண்ணிட்டோம், வீடியோவாக தானே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் உனக்கு தோணியிருக்கா? அதெல்லாம் நான் படிக்கவே மாட்டேங்க. இந்த மாதிரி பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, எதுக்கு நம்ம காதில் ஆகணும், ஜஸ்ட் பார்த்துட்டு கடந்துட்டு. ஆமாம். கமாண்ட் நான் ஃபோன் பார்க்க மாட்டேன், அவ்வளோ கமாண்ட்லாம் படிக்கிறதே இல்லை. எங்கள் அப்பா தான் கமாண்டுக்கு லைக் போகிறது எல்லாமே, எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் தான். இப்போ அண்ணனை பற்றி சொல்லும்போது தான் இப்போ சொன்னாங்க, அதாவது வீடியோ நடிக்கிறதோட உன் வேலை முடிஞ்சிருச்சு, அதை எடிட் பண்ணி அதை எந்த டைமுக்கு ரிலீஸ் பண்ணா அது கரெக்டா போகும் அப்படின்ற எல்லா பிளானையும் அண்ணனும் அப்பாவும் தான் பாத்துக்கிறாங்க அப்படின்ட்டு அப்பா பத்தி நிறைய இடத்துல சொல்லிட்டேன். அண்ணன் எவ்வளவு இப்போ வந்து வீடியோ எடுக்கிறது வந்து எங்க அண்ணன் தான், நடிக்கிறது மட்டும் தான் நான். வீடியோ எடுத்து இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணி இந்த டயத்துல போஸ்டிங் பண்றதெல்லாம் எங்க அண்ணன் தான். எங்க அண்ணன் நிறைய எடிட்டிங் பண்ணி எங்க அப்பாட்ட திட்டலாம் ஆகுவேன், இந்த மாதிரி ஏன்டா எடிட் பண்ணா வீடியோ எல்லாம் போடாம இருக்க, டக்குன்னு போடுறா அப்படி அப்படின்னு. நான் நடிச்சு முடிக்கிறதா வேலை, திட்டு வாங்கி இந்த மாதிரி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி கரெக்டாக. சில வீடியோலாம் எடிட் பண்ண லேட் ஆகும், அதுக்கெல்லாம் ரொம்ப திட்டுவாங்க. ஒரு நாளில் 6 வீடியோ 7 வீடியோ எடிட் பண்ணும், இப்படி திட்டு வாங்கி எடிட் பண்ணி சாயங்காலம் 6 மணிக்கு போடும். இப்போ அண்ணன் சப்போர்ட்டும் அப்பா சப்போர்ட்டும் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றப்ப நீ அவங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் பண்ண விரும்புற? ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணியாச்சு, ஸோ உன்னோட இதுக்குள்ள உன்னை கொண்டு வந்து உன்னை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு அவங்க 2 பேரும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றப்ப அவங்களாம் நான் இல்லை. எங்கள் அப்பா தான் சொல்லுவார் ஓயாம, நாங்கள் 2 பேர் இல்லைனா நீ இல்லவே இல்லைடா. ஃபர்ஸ்ட் நான் எனக்கு வீடியோ போட ஆர்வமே வரல, எங்கள் அப்பா தான் சொன்னார் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறா அப்படின்னு சொன்னாரு. அப்படியே வீடியோ எடுத்து போட்டு அப்படியே போச்சு. தம்பி நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றான், பட் இன்னொருத்தவங்களோட குரலுக்கு தானே பண்றான். அவன் அந்த டைலாக் பேசி பண்ணியிருந்தா ஓகேன்னுலாம், அவன் பேசி பண்ணல, சும்மா லிப்பா ஸ்டேட்மெண்ட் தானே கொடுக்குறான் அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. அப்படின்றப்ப நீ அதுக்கு ஏதாச்சும் பதில் சொல்லணும். அந்த பெர்ஃபார்மன்ஸை நான் இயற்கையாவே பண்ணிடுவேன், என்னால பண்ண முடியும் அப்படின்னு ஏதாச்சும் செஞ்சு காட்டணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் பண்ணிடுறேன். இப்போ டைலாக் எடுத்தோம்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வாயை செய்ய மாட்டேன், அதை ஃபுல்லா மெமரி பண்ணிட்டு அதை ஓட விட்டு தான் நான் பேசுவேன். அதனால இப்போ எந்த டைலாக் நான் நடிச்சதுல எந்த டைலாக் கொடுத்தாலும் நான் பேச தயாரிப்பேன். சேலஞ்சா? பண்ணிடலாமா? பண்ணிடலாம். அப்ப டைலாக் கொடுத்துறவா? கண்டிப்பா. பாவம் நமக்குல இதான் பேப்பர், இது பேனா, சொன்னதுதான் சரி. நாயக்கர் வேலை முடியலன்னா விட்டுருங்க, இந்த கொடை பிடிச்சிருக்காரு 1.5 சாரை கொடுக்க சொல்லுங்க நிலத்தை.